ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லரிங் மிஷினை நம்மளே வீட்டில் எப்படி சர்வீஸ் பண்ணுறது, அதை ரெகுலராக எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷும் நீங்கள் ஒரு வேஸ்ட்டு கிளாத்தும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உள்ள பாபின் கேஸ் இருக்குல்ல, அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த உள்ளே வந்து ஒரு நூல் கூட சிக்கியிருக்கு, நான் அதை எடுத்துடுறேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். ஏன்னா கீழே தான் வந்து நமக்கு நிறையா நூல்லாம் உள்ளே போய் சிக்கியிருக்கும். அதனாலேயே நமக்கு ரெகுலராக தைச்சிக்கிட்டே இருக்கப்போ நமக்கு தையல் வந்து சரியாக வராது. அதனால் நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ அந்த 2 ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டையும் நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்க்ரூ எடுக்கிறேன். இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக நம்ம எடுத்து மாட்டிடலாம். இப்போ தான் நம்ம எடுத்தோன்னா அது மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம லேசாக அந்த ஸ்க்ரூவை நம்ம எடுத்துகிட்டு நம்ம அந்த பிளேட் அப்படியே எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து நல்லா மேலே தூக்கி விட்டுக்கோங்க. ஊசியை நல்லா மேலே தூக்கி வச்சுருங்க. தூக்கி வச்சுட்டு அந்த 2 ஸ்க்ரூவை நம்ம எடுத்துடலாம். அந்த ஸ்க்ரூவை எடுத்த பிறகு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு எங்கேயா மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம். அதனால் அந்த 2 ஸ்க்ரூவையும் எடுத்து நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் வேறு எங்கேயாவது தூக்கி வச்சுருங்க. மேலே எங்கேயா செல்ஃபில் வச்சுருங்க. வச்சுட்டு நான் இப்போ அந்த ஊசியை நான் எடுத்துடுறேன். ஊசியை எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம். நம்ம க்ளீன் பண்ணுறப்ப ஊசி எதுவும் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, அதனால் நான் ஊசியை எடுத்துறேன். ஊசியை எடுத்துகிட்டு நான் இப்போ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அங்கே உள்ளே இருக்க தூசி இதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். நீங்கள் மெதுவாகவே பண்ணுங்கள். ரொம்ப அமுக்கிலாம் எதுவும் பண்ணாமல் மெதுவாகவே நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம அமுக்கி பண்ணால் கூட நான் வந்து அந்த கீழே அந்த இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த பல் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் லேசாக மெதுவாக அதை ஃபுல்லாக அங்கே கீழே இருக்க தூசிலாம் மெதுவாக தொடச்சி எடுத்துருங்க. அது கீழே வந்து போகலை, ப்ரெஷ் வந்து போகலை. அதனால் வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு எடுக்கிறேன். உள்ளே பாருங்கள், இவ்வளோ தூசி உள்ளே வந்து நம்ம நூல்லாம் உள்ளே போய் சேர்ந்து இந்த மாதிரி நமக்கு நின்றுது உள்ளே போயிட்டு. அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ண பிறகு நம்ம ஊசியை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஊசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து தட்டையாக இருக்கும். அந்த தட்டையாக இருக்க பகுதியும் அந்த பகுதி வந்து அந்த பக்கம் நம்ம கைப்பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டோன்னா அந்த ஊசி வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த மேலே இருக்க அந்த பிளேட்டையும் நல்லா நீங்கள் தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இருந்துச்சு வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம தொடச்ச இடத்துலலாம் நம்ம ஆயில் போட்டுட்டு நம்ம மேலே அந்த பிளேட்டை வச்சிடலாம். ஆயில் போட்ட பிறகு நம்ம அந்த பிளேட்டை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ கலட்டினோம்ல, அந்த 2 ஸ்க்ரூ எடுத்து நீங்கள் அந்த இடத்துல மாட்டிடுங்க. இப்போ அந்த 2 ஸ்க்ரூவையும் வச்சு நம்ம முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக வச்சுட்டு 2 பக்கம் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பக்கம் ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஒரு வீலை வந்து ஒரு தடவை சுற்றி பாருங்கள். அப்போ ஊசி வந்து அந்த பிளேட்டில் வந்து டச் ஆகாத மாதிரி இருக்கான்னு வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு அந்த ஊசி வந்து நல்லா அந்த ஓட்டுகள் வந்து நல்லா போய் வருது. அப்போ வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மிஷினை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். வெளியில் எடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். தனியாக நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா க்ளீன் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி தூக்கி நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கீழே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேஸ்ட்டு கிளாத் போட்டுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணுறப்ப தரெல்லாம் அழுக்காகும்ல, அது மாதிரி நான் இந்த கால்மேட் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிஷின் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 8 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானாக தான் வீட்டில் சர்வீஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு மிஷின் வந்து ரன் ஆகிட்ருக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு தையல் சரியாக வராது, நிறையா ப்ராப்ளம்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வெளியில் கொடுத்து சர்வீஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதனால் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்க்கு ஒரு தடவையாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எங்கெங்கே தூசி இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு எங்கெங்கே தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. முன்னாடி பின்னாடிலாம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வெளியில் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ மிஷினோட கீழ்ப்பக்கம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி
கீழே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம முன்னாடி க்ளீன் பண்ணோம் பார்த்திங்களா ப்ரெஷ்ஷை வச்சு, அதே மாதிரி இப்போயும் ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ கீழேயும் நான் வந்து எங்கெங்கே தூசி இருக்கோ அதை ஃபுல்லாக நான் வச்சு எடுத்துறேன். ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ கீழே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாபின் கேஸ் போடுவோம்ல, அந்த இடத்த நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். என்னதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டன் இருக்கும். இந்த மாதிரி எடுத்தோடனே வந்துடும். இப்போ வந்து உங்களில் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னதில் வந்து இந்த மாதிரி எடுத்தோடனே அது வந்துடும். அதை எடுத்துகிட்டு நான் அதையும் க்ளீன் பண்ணுறேன். இப்போ உள்ளே இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரூலாம் எதுவும் இருக்காது. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 2 பக்கம் அந்த கிளிப் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபின் செட் பண்ணுறது வந்து நம்ம அப்படியே வெளியில் வந்துடும். அப்படியே நான் எடுத்துகிட்டு திருப்பி நான் அங்கேயும் ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ சில முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ வச்சு கழட்டிட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கம் அந்த கிளிப்பை வந்து இப்படி எடுத்து விட்டாலே அந்த இது வெளியில் வந்துடுது. அப்புறம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு அப்படியே செட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்திங்கன்னா, அதை நான் வந்து உள்ளே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஊசி வந்து அந்த கேப்புக்குள்ளே போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நான் இப்போயே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இது இன்னொன்று இருக்குது பார்த்திங்களா மேலே, அதையும் நான் இதில் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த கிளிப் இருக்கிற 2 சைடையும் அதை நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செட் ஆயிரும். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். கீழே வந்து ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தொடச்ச இடத்துலலாம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தொடச்சிட்டு நம்ம ஆயில் போடணும். அந்த ஸ்க்ரூலாம் எங்கெங்கே இருக்கோ அங்கே ஃபுல்லாக நீங்கள் அந்த மாதிரி ஆயில் போட்டுருங்க. அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூ ஜாயிண்ட் இருக்க இடத்துல ஃபுல்லாக நீங்கள் ஆயில் போட்டுருங்க. நான் கீழே எல்லா இடத்துலையுமே நான் ஆயில் போட்டுடுறேன். நீங்கள் வந்து தனியாக மிஷின் ஆயில் இருக்கும், நீங்கள் அதே யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் மிஷின் ஆயில் வந்து கடையில் விற்கல, நீங்கள் அதை ரெகுலராக வாங்கிட்டு அதை வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிஷினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த டேபிள் இருக்குல்ல, அதையும் நம்ம க்ளீன் பண்ணணும். அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு நீங்கள் பெடல் பண்ணுறப்போ உங்களுக்கு கால் வந்து வலிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அது டைட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பெடல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அங்கேயும் எங்கெங்கே அங்கேயும் இந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்கும்ல, அதையும் அந்த வெயிலெலாம் எங்கெங்கே இருக்கோ அதை ஃபுல்லாக தூசி இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சவுண்ட் இல்லாமல் இருக்கும்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஆயில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சவுண்டே இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த ஸ்க்ரூ ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயுமே நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் நம்ம ஆயில் போடணும். இப்போ வந்து துணிலையும் துடைங்க. துணி போகாத இடத்துல வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். துணிலையும் துடைச்சிக்கலாம். துணி சில இடத்துலலாம் கைவிட்டு நம்ம துணி வச்சு க்ளீன் பண்ண முடியாது. அங்கே மட்டும் நீங்கள் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் அந்த ஸ்க்ரூ ஜாயின்ட்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆயில் போட்டுருங்க. அப்படின்னா தான் அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பெடல் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பெடல் பண்ணுறதுக்கு. இல்லாட்டினா ரொம்ப டைட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பெடல் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கால் வலியும் வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஆயில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெடல் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் ரெகுலராக தைச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட இந்த மாதிரி நீங்கள் ஆயில் வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஆயில் ஊற்றியாச்சு. இந்த மாதிரி நம்ம பெடல் பண்ணி வீலை சுற்றி விட்டுட்டு ஆயில் போட்டோம்னா அது எல்லா பக்கமும் அந்த ஆயில் போகும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ அதுக்கப்புறம் மிஷின்லேயே நம்ம ஆயில் ஊற்றணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்களா இருந்தால் ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஹோல் இருக்குல்ல, அதிலலாம் அந்த மிஷினில் வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதிலலாம் நீங்கள் ஒவ்வொரு ட்ராப் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஹோல்லையுமே நீங்கள் எங்கே ஹோல் இருக்கோ அதுக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சொட்டு வந்து உள்ளே விட்டுக்கோங்க.
நீங்கள் வந்து நைட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஆயில் விட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். காலையில் வந்து எடுக்கிறப்போ ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து தச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் ஒட்டிடும். அதனால் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிலெலாம் போட்டுட்டு காலையில் எழுந்திரிக்கப்போ நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரஃப் கிளாத்தில் வச்சு ஒரு தடவை 2 தச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி ஆயில் போன பிறகு நீங்கள் நல்ல கிளாத்தில் வச்சு தைங்க. நீங்கள் அப்படியே தைச்சிங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நமக்கு ஆயில் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ரெகுலராக ஆயில் ஊற்றி தைச்சிங்கன்னா உங்களுக்கு சவுண்டும் இல்லாமல் இருக்கும். மிஷின் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.